ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ME3351 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இந்த சப்ஜெக்டில் யூனிட் 1ல் ஒரு முக்கியமான கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துடலாம். A system of 4 forces acting on a body is shown in figure. Determine the resultant force and its direction அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான், ஓகேவா? ஸோ டிராயிங் கொடுத்துட்டாங்க. ஸோ டு ஃபைண்ட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆர் ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து டேரக்ஷன். ஸோ டேரக்ஷனாக ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணுவோம்ல, அந்த ஆல்ஃபா அதை ஃபைண்ட் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா 4 ஃபோர்ஸ் இருக்குது. ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, கொஷினில் வந்து உங்களுக்கு 4 ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ 200 நியூட்டன், அடுத்து வந்து 120 நியூட்டன், 15 நியூட்டன், அப்புறம் 100 நியூட்டன் சொல்லி 4 ஃபோர்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் 200 நியூட்டனில் பாருங்கள், நமக்கு ஆங்கிள்ஸ் கொடுக்கல. ஆங்கிள் கொடுக்காமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு வந்து அந்த இன்க்ளைன்டு ஃபோர்ஸ் மேலே நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அதே மாதிரி இந்த 120 நியூட்டன்லேயும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வச்சு நம்ம முதல்ல ஆங்கிளை ஃபைன் பண்ணணும், ஓகேவா? இது ரெண்டுத்துக்குமான ஸோ இந்த ஆங்கிள் ஃபைன் பண்ணிட்டால் நமக்கு இந்த ஆங்கிள் கிடச்சிருமா? அதே மாதிரி இந்த ஆங்கிள் ஃபைன் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஆங்கிள் கிடச்சிரும், ஓகேவா? ஓகே, அப்போ இது ரெண்டும் ஃபைன் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே θ1 நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ θ1 இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு θ2ன்னு கொடுத்துருக்காங்க, ஓகே. அடுத்தது இந்த 50 நியூட்டனுக்கு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி 60 டிகிரின்னு ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிலேருந்து நமக்கு வருது. எக்ஸ் ஆக்சிலேருந்து இதான் எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸு, இது வந்து மைனஸ் எக்ஸு, ஓகேவா? இது ஒய், இது வந்து மைனஸ் ஒய். ஸோ நமக்கு எக்ஸ்லேருந்தே வருது. ஸோ நோ ப்ராப்ளம், இது வந்து ஓகே, இது எந்த சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அடுத்து இந்த 100 நியூட்டன் பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு எப்படி இருக்குது? ஒய் ஆக்சிஸ்லேருந்து வருது பாருங்கள். நமக்கு தேவை இப்படி வேணும், எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து நமக்கு வேணும், இந்த ஆங்கிள் தான் நமக்கு வேணும். ஆனால் இதில் இருக்கிறது வந்து ஒய் ஆக்சிஸ்லேருந்து, அதாவது 40 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, ஒய் ஆக்சிஸ்லேருந்து இருக்குது. ஸோ நம்ம இதை என்ன பண்ணோம், இந்த ஆங்கிளாக மாற்றி, இந்த ஆங்கிள் நமக்கு தேவை. அப்போ இது என்னது? இது நம்ம ஆல்ரெடி தெரியுமா? இது நமக்கு 90 டிகிரி இருக்கும் எப்போவுமே. அப்போ 90 டிகிரி மொத்தமாக 90ல் 40 போயிடுச்சுன்னா இது 50 டிகிரி வரும், ஓகேவா? அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு நிமிஷம். ஸோ நம்ம கேல்குலேஷன் போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இது எடுத்துக்கிறேன். θ1 கொடுத்துருக்காங்க, θ1 θ2 நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இதை போட்டு அப்படி இதை போட போகிறேன். ஸோ டு ஃபைண்ட் ஆங்கிள்ஸ்னு சொல்லி இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படியே இங்கே வரைஞ்சிக்க வேண்டியது தான். ஸோ θ1 போட்டுக்கோங்க, 1 2 அந்த வேல்யூ அப்படியே எழுதிட்டு நம்ம சம் போயிடலாம். ஸோ இந்த இன்க்ளைண்டாக இருக்கிறது நமக்கு என்னது? ஹைப்ரிட்னஸ். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் ஆப்போசிட் சைடு, இது வந்து அட்ஜசன்ட் சைடு. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா மேட்ச் ஆகும் இதுக்கு? tan θ தான். ஸோ tan θ இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இங்கே θ1 கொடுத்துருக்காங்களா? ஸோ θ1 நான் நேம் போட்டுட்டேன், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ எதுவுமே கொடுக்கல, நம்ம θனே வச்சுக்கலாம், ஓகே. சரி, அப்போது நம்ம ஹைப்ரிட்னஸ் கொடுக்கல இல்லையா? ஸோ ஹைப்ரிட்னஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம sin θ இல்லை cos θ வச்சு போடலாம். நம்ம ஹைப்ரிட்னஸ் இல்லை. ஸோ tan θ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு, அதே தான். ஸோ θ1 நமக்கு தேவை. tan இந்த பக்கம் கொண்டு வந்துட்டால் tan இன்வர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் என்னது? 1, அட்ஜசன்ட் என்ன? 2. அப்போது 1/2. ஸோ வந்து இது நம்ம கேல்குலேட்டர் போட்டோம் அப்படின்னா θ1 இஸ் ஈக்குவல் டு 26.56 டிகிரின்னு கிடச்சிரும். ஸோ கேல்குலேட்டர் டிகிரி மோடில் தான் வச்சு போடணும், ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் θ2 இருக்குல்ல, இது. அப்போது இது அப்படியே இங்கே வரைஞ்சிக்க வேண்டியது தான், 4 3 θ2. ஸோ அதே தான், இது ஹைப்ரிட்னஸ். அப்போ இது வந்து ஆப்போசிட், இந்த சைடு வந்து நமக்கு அட்ஜசன்ட் ஆயிரும். அப்போ அதே தான், சேம் tan θ2 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தான், ஓகேவா? அப்போ ஆப்போசிட் 4, அட்ஜசன்ட் 3. இப்போ 4/3. tan இந்த பக்கம் வந்துச்சுன்னா tan இன்வர்ஸ் ஆயிரும். ஸோ θ2 இஸ் ஈக்குவல் டு 53.13 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இது 53.13னா இதுவும் வந்து 53.13 தான், ஓகேவா? இது ரெண்டும் ஓகே, இது ஆல்ரெடி ஓகே. இது வந்து 90 - 40 50 தான். ஸோ அவ்வளோ தான், தேவையான டீட்டெயில்ஸ் தான் கிடச்சிருச்சு. அப்போ நம்ம திரும்ப வரைஞ்சிக்க வேண்டியது தான். ஸோ அதே மாதிரி ட்ராயிங் வரைஞ்சிக்கோங்க. இங்கே எக்ஸ் போட்டுக்கோங்க, எக்ஸு மைனஸ் எக்ஸு, இங்கே வந்து ஒய் மைனஸ் ஒய் போட்டுக்கோங்க. ஸோ என்னது? ஃபஸ்ட் θ1 நமக்கு இதான் θ1, இங்கே தான் θ1 இருக்குது, இங்கே θ2 இருக்குது. அப்போ θ1 26.56. அப்போது எக்ஸ் ஆக்சிலேருந்து வரா மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? θ1 என்னது? 26.56 டிகிரியா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து வர மாதிரி இங்கே போட்டு 26.56 டிகிரி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து θ2 என்னது? 53.13 டிகிரி, ஓகேவா? அப்போ அது இங்கேருந்து இந்த இதுதான் θ2 இங்கே தான் வரும். ஏன்னா நமக்கு θ2 எங்கே இருக்குது? இந்த இன்க்ளைன் ஃபோர்ஸில் இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் தான். அப்போது அதே இந்த மாதிரி ஆங்கிள் போட்டு 53.13 டிகிரின்னு போட்டுக்கோங்க. அது 60 டிகிரி தான், நம்ம கொஷின்லேயே இருக்குது. அடுத்து இது வந்து 50 டிகிரி. ஸோ 90 - 40 50 டிகிரி. ஸோ நமக்கு தேவையான ஆங்கிள்ஸ் கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டலாம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டுருங்க, அதே தான். அந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இது எக்ஸு, இது மைனஸ் எக்ஸ் போட்டுக்கோங்க, இது ஒய் மைனஸ் ஒய், ஓகேவா? நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க லைனை போட்டு. இப்போ நம்ம 4 ஃபோர்ஸுமே நமக்கு எப்படி இருக்குது? இன்க்ளைண்டாக தான் இருக்குது. ஸோ இன்க்ளைண்டாக ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை ரிசால்வ் பண்ணலாம், கரெக்டாக? அப்போ 4 ஃபோர்ஸுமே ரிசால்வ் ஆயிரும், ஓகே. இப்படி ஒரு ஹரிசாண்டலாக ஒரு லைன் போட்டுக்கணும், வர்ட்டிக்கலாக ஒரு லைன் போட்டுக்கணும். எல்லாத்தையும் அப்படி ஹரிசாண்டலாக ஒரு லைனு, வர்ட்டிக்கலாக ஒரு லைன், ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ரிசால்வ் ஆனதை நான் சிம்பிளாக இங்கே வரைஞ்சிருக்கேன். ஸோ ட்ராயிங்கை ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணி
சிம்பிள் ஃபார்மில் வரைஞ்சிட்டேன். சரியா? கன்ஃபியூஷன் இல்லாமல் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? ஓகே. அப்போ ஹரிசாண்டல்னால் லோடு எவ்வளோ ஃபோர்ஸ் 200. ஸோ ஹரிசாண்டல்னால் காஸ் 26.56 டிகிரி. இங்கே 200 வெர்டிகல்னால் சைன், அப்போ 200 சைன் 26.56 டிகிரி. ஓகேவா? அது முடிஞ்சு. அடுத்து இது பாருங்கள் 120 காசு 53.13, 120 சைன் 53.13. ஓகே. அடுத்து இது பாருங்கள் 50 காஸ் 60, 50 காஸ் 60, அப்புறம் 50 சைன் 60. இது வந்து 100 100 காஸ் 50, 100 சைன் 50, 100 காஸ் 50, 100 சைன் 50. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது மாதிரி ஃபீபர் டயக்ராம் போட்டுக்கோங்க. அடுத்தது ஸ்டெப் 1 இது ஃபைன் தி அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ். அப்படி எழுதிக்கோங்க. சம்மேஷன் ஹெச். ஸோ ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை பார்க்குறேன். ஸோ ரைட்டில் போனால் ப்ளஸ்ஸு, நம்ம ஆல்ரெடி தெரியும். ரைட்டில் போனால் ப்ளஸ்ஸு, லெஃப்ட்டில் வந்தால் மைனஸ் நமக்கு தெரியும். ஸோ ரைட்டில் இருக்கா? இப்போ 200 காஸ் இது வந்து ப்ளஸில் வரும், 100 காஸ் 50 இது ப்ளஸில் வரும், 120 அப்புறம் இந்த 50 இது ரெண்டும் மைனஸில் வரப்போகுது. ஓகேவா? பாருங்கள் 200 காஸ் 26.56, 100 காஸ் 50 ரெண்டு ப்ளஸில் போட்டேன். இது மைனஸ் 120 காஸ் 53.13. ஓகேவா? மைனஸ் 120 53.13. அடுத்து மைனஸ் 50 காஸ் 60, மைனஸ் 50 காஸ் 60. அவ்வளோதான். இது அப்படியே கேல்குலேட்டர் நம்ம போட்டோம் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 146.17 நியூட்டன். முடிஞ்சு. அடுத்து ஸ்டெப் 2 ஃபைண்ட் தி அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ். ஸோ சம்மேஷன் ஆஃப் வி. ஸோ வெர்டிகல் ஃபோர்ஸ்னால் அப்போர்ஸில் போச்சுன்னா பாசிட்டிவ், டவுன் வச்சுன்னா நெகட்டிவ். இது மட்டும் தான். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ மேலே இந்த ரெண்டு ஃபோர்ஸும் மேலே போகுது. 120 சைன் 200 சைன் ரெண்டுமே பாசிட்டிவில் வரும். செக் பண்ணிக்கலாம். 120 சைன் ஓகே, 200 சைன். ஸோ அந்த டிகிரியும் கரெக்டாக போட்டுக்கோங்க. சரியா? அடுத்து இந்த ரெண்டுமே நமக்கு நெகட்டிவில் வரும். 50 சைன் 60, 100 சைன் 60 நெகட்டிவ் சைன் 50 சைன் 60, 100 சைன் 50 ரெண்டுமே நெகட்டிவில் வரும். 50 சைன் 60 மைனஸு, 100 சைன் 50 மைனஸ். ஓகே. ஸோ இதை போட்டுட்டு இதை நம்ம கேல்குலேட்டர் போட்டோம் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு 64.58 நியூட்டன் கிடச்சிச்சு. ஓகே. அடுத்து ஸ்டெப் 3 மேக்னிடியூட் ஆஃப் தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸு. ஸோ ஃபார்முலா தெரியும்ல, R இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் சம்மேஷன் வி ஸ்கொயர். சம்மேஷன் ஹெச்சோட வேல்யூ 146.17 நியூட்டன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சம்மேஷன் வியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்திங்கன்னா நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 159.8 நியூட்டன் கிடச்சிருச்சு. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கிடச்சிருச்சு. அடுத்து டேரக்ஷன். ஸோ டேரக்ஷன் எப்படி ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் சம்மேஷன் வி பை சம்மேஷன் ஹெச். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் சம்மேஷன் வி நமக்கு தெரியும் 64.58, சம்மேஷன் ஹெச் 146.17. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதை டிவைட் பண்ணிவிட்டு tan இன்வர்ஸ் போட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் 23.83 டிகிரி. ஓகேவா? ஸோ கொஷினில் ஃபைனலாக கேட்ட அந்த மேக்னிடியூட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் ஃபைன் பண்ணிட்டோம், அதே மாதிரி டேரக்ஷனும் ஃபைன் பண்ணிட்டோம். அவ்வளோதான், சம் முடிஞ்சு. ஸோ ஃபைனலாக நம்ம ட்ராயிங் வரையோம்ல, ட்ராயிங் வரைச்சிக்கோங்க. அது பொசிஷன் ஆஃப் தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஹெட்டிங் போட்டுங்க. ஸோ இந்த பொசிஷன் இது போகணும்னு அவசியம் இல்லை, நம்ம டேட்டா ட்ராயிங் கூட வரையலாம். சரியா? இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நேம் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா நேம் கூட தேவையில்லை, அப்படி கூட வரையலாம். சரியா? என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய சம் சொல்லியிருக்கேன், திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ் லைன் போட்டுக்கோங்க. ஓகே. அப்புறம் ஒய் ஆக்சிஸ் லைன் போட்டுக்கோங்க. இது எக்ஸு, இந்த பக்கம் மைனஸ் எக்ஸு, இது ஒய்யு, இந்த பக்கம் மைனஸ் ஒய். ஸோ நமக்கு சம்மேஷன் ஹெச் எவ்வளோ ஃபஸ்ட்டு அது மாதிரிலாம் பார்த்துக்கணும். சம்மேஷன் ஹெச் வந்து 146 ப்ளஸ் தான், எதுவுமே பாசிட்டிவ் தான். ஓகேவா? 146னா பாசிட்டிவ் அப்போ ரைட் சைடில் போகுது. இது 64, இதுவும் பாசிட்டிவ், அப்போது அப்வர்ட்ஸ் போகுது. அப்போது பாசிட்டிவ்னா இந்த இப்படியான ரைட்டில் தானே போனோம், அப்போ இப்படி வரையணும். இந்த பக்கம் என்ன வரும்? 146 வருமா? 146 அப்படின்னு போட்டுக்கோங்க. இது வந்து அப்வர்ட்ஸ் போகும். எவ்வளோ? 64 பாயிண்ட் சம்திங், அதான் இங்கே வரைஞ்சிருக்கேன். புரியுதா? ஸோ ரைட் சைடில் போயிடுச்சு 146.17 நியூட்டன். இது வந்து அப்வர்ட்ஸ் போகுது 64.58 நியூட்டன். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ், அதனால் ரைட்டு அப்வர்ட்ஸ் போட்டணும். போட்டு என்ன பண்ணோம்? இந்த ரெண்டு லைனையும் அப்படியே மீட் பண்ண, ரெண்டு பாயிண்ட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் மீட் ஆகும். இந்த மீட் ஆகிற பாயிண்ட் தான் நம்முடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அது மாதிரி போட்டிருக்கேன். லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ நமக்கு கிடச்சிது? 159.8. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆங்கிள் நமக்கு தெரியும்ல 23.83 டிகிரி. ஸோ அந்த எக்ஸ்லேருந்து வர மாதிரி அப்படியே போட்டுட்டு 23.83 டிகிரின்னு போட்டிருக்கேன். அப்படிங்கிட்டு வர மாதிரி. ஓகே. எக்ஸ்லேருந்து வர மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபைனலாக ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ? 159.8 நியூட்டன். அது டேரக்ஷன் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆல்ஃபா வந்து 23.83 டிகிரி. அவ்வளோதான், சம் முடிஞ்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான சம் தான். ஸோ நம்ம நிறைய சம் சால்வ் பண்ணியிருக்கோம். இல்லாமல் முக்கியமான சம் தான், எல்லா சம்மும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். சரியா? அதே மாதிரி அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.